நம்ம பெரிய குக்குன்னு நினச்சி என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்டது தான் பாசந்தி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து 1/2 லிட்டர் ஆரோக்கியா பால் எடுத்துக்கிட்டேன், க்ரீன் கலர். ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிட்டேன். இந்த கடாய் வந்து நீங்கள் காரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தண்ணி நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி, இல்லைனா அந்த காரம் வாடை அப்படியே இருக்கும். பேக்கெட் வந்து உடச்சி ஊற்றி விட்டேன். பால் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மெதுவாக ஸ்லோவாக வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அதில் வந்து ஆடை வந்து வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை வர 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 சைடில் வச்சு தள்ளி வச்சுட்டே வாங்க. அப்போ தான் வந்துட்டு அடுத்த ஆடை படிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆடை தான் நமக்கு பாசந்தியில் முக்கியமான விஷயமே. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் திப்பி திப்பியாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் லெமன் ஊற்றி லைட்டாக தரையை விட்டு பண்ணுவாங்க. பட் ஆனால் அதை விட இந்த மாதிரி ஆடையை வந்து ஸ்டோர் பண்ணி சைடில் வந்து தள்ளி 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 பண்ணது தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. பால் வந்து நல்லா சுண்டட்டும். சுண்டி அந்த ஆடையெல்லாம் வந்து நல்லா திரண்டு வரட்டும். அதுக்குள்ளே வந்து 4 பாதாம் 4 முந்திரி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி தண்ணி ஊற்றாமல் பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த பாதாம் வந்து லைட்டாக சுண்டி வந்தோன்னே நம்ம போட போகிறோம். அதுக்கு தான் பாசந்தி செய்கிறதுக்கு எது முக்கியம்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக நானும் மெதுவாக ஆடையெல்லாம் சைடில் தள்ளி 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 வந்து பொறுமையாக பண்ணிகிட்ருந்தேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின பால் முக்கால்வாசியாக குறைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் சர்க்கரைலாம் வந்து நல்லா கொஞ்சம் கரையட்டும். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து குங்குமப்பூ இல்லை, அதனால் வந்து மஞ்சத்தூள் வந்து லைட்டாக போட்டுக்கிட்டேன். நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் லைட்டாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து செக் பண்ணி பார்த்தேன். போட்ட சுகர்லாம் எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சுகர் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆடையோடு பார்க்குறதுக்கே அப்படியே கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி அந்த பவுடர் இருக்குல்ல, அதை வந்து கலந்து ஊற்றிக்கோங்க. கலந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிடுங்க. அடியில் வந்து அது போய் ஒட்டிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் அந்த ஆடையெல்லாம் சேர்ந்து நல்லா பார்க்கவே கலர்லாம் மாறி கொஞ்சம் கெட்டியாக வந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, குல்ஃபியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாஸில் வந்து நான் வந்து குல்ஃபி மணி வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரீசரில் எடுத்து வச்சேன். பட் ஆனால் அது வந்துட்டு குல்ஃபி மணி வரல. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா தான் அந்த ஐஸ்கிரீம் மணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 இதில் ஊற்றி வச்சுட்டு உள்ளே வச்சுட்டேன். கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தோடனே எடுத்து கொடுத்தாச்சு.